கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ ஃபேனில் கடலெண்ணெய் சேர்த்து வெங்காயம், தக்காளி, இடித்த பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி மசாலாவோட வச்சுருக்கோம் இல்லையா, வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது, எண்ணெயில் தான் வதங்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மீடியமில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், நல்லா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் கடைசியாக தேங்காய் திருவி சேர்த்துருக்கேன். நான் இது தயிர் சாதத்துக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.